அந்த 3 மாத காலத்துக்கு முன்பா தாவேக்காலேருந்து வெளியேறியிருந்தேன். வெளியேறின காலம் தொட்டே ரொம்ப ஆபாசமான கருத்துக்களும், அவதூறான கருத்துக்களும் தாவேக்காவினர் தொடர்ந்து சோஷியல் மீடியா பக்கங்களில் பதிவு செஞ்சுட்டே வராங்க. நானும் சரி, தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை வெளியிடுவார், இல்லை வாய்மொழியாவது ஒரு கண்டனம் தெரிவிப்பார் அப்படின்னு பார்த்தா பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வார்ன் கொடுப்பாருன்னா அவர் இது வரைக்கும் பண்ணலை. இதுக்கப்புறம் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இல்லை. அதனால் இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸில் தாவேக்காவினர் மேலேயும் தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். பெண்கள் அரசியல் களம் அப்படின்னு வரதே வந்துட்டு இப்போ தான் அதிகமாயிருக்கு, பொது வாழ்க்கைக்கு அரசியல் களத்தில் வர்றது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவங்கள பற்றின ஒரு ஆபாசமான கருத்துக்களையும் அவதூறான கருத்துக்களையும் பதிவு செய்யும் போது எப்படி அவங்க அரசியல் களத்துக்கு வருவாங்க? அது கேள்விக்குறி தானே. அப்போது பெண்கள் அரசியல் களத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிற முன்னெடுப்பை தாவேக்காவினர் எடுக்கிறாங்களா? அதுக்கு தாவேக்கா தலைவரும் வலியுறுத்துறாரா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்புறேன். யாருன்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது? ஏன்னா சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு சில மார்க்கிங்லாம் பார்க்க முடியுது. அது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒருத்தங்க 2 பேர் அப்படின்னா நம்ம தனிப்பட்ட நபர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அந்த ஐடி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு இன்பாக்ஸ் மொத்தமாக நிறைஞ்சிருக்கு தாவேக்காவினர் அனுப்புகிற மெசேஜஸ், த்ரெட்டனிங் மெசேஜஸ்னால. எல்லாருமே காமனாக வச்சிருக்கிற ஒரு ஐடென்டிட்டி விஜய் அவர்களோட படம், இல்லை தாவேக்காவோட கொடி, கீழே வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதையும் பயோவில் பின் பண்ணி வச்சுருக்காங்க. விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு தனி நபரும் யாரெல்லாம் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆஃப் டிவிகே தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது அவர் தானே ரெஸ்பான்சிபிள், அவர் தானே கண்டன அறிக்கையை தெரிவிக்கணும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெண் கொள்கை தலைவர்களை விட வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது பெண்கள் அவதூறா பேசுறத அவர் வலியுறுத்தக்கூடாது இல்லையா? மிரட்டல் வருதுன்னு சொல்றீங்க, எந்த மாதிரியான மிரட்டல் வருது? இன்பாக்ஸில் நிறைய விஷயங்கள், நீ எப்படி வந்துட்டு டிஎம்கேக்கு போவ, நாங்கள் நாளை பின்ன உன்னை ரோட்டில் பார்த்தோம்னா ஆசிட் முட்டை அடிப்போங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. ஒரு பெண்கள்கிட்ட எந்த அளவுக்கெல்லாம் பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. இன்னும் ரொம்ப ஆபாசமான கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்க. நீ வந்துட்டு கிட்டத்தட்ட ப்ராஸ்டியூட் அப்படிங்கிற வார்த்தையை வரைக்கும் அவங்க வந்துட்டு தெரிவிக்கிறாங்க இன்பாக்ஸில். அது ஓப்பன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். தேவையில்லாத மார்ஃபு வார்த்தைகள் நிறையா. இப்போ டிவிகேலேருந்து டிஎம்கேக்கு போயிருக்கீங்க, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த அரசியல் களம் எப்படி இருக்கு? ஏன்னா நீங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சு தான் டிவிகேலேருந்து வெளியே வந்தீங்க. இப்போ டிஎம்கே எந்த மாதிரியான ஒரு எனக்கு சுயமரியாதை இல்லை அப்படிங்கிற முக்கிய காரணம் தான் வந்துட்டு தாவேக்காலேருந்து வெளியில் வந்தது அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருந்தேன். இங்கே நான் இப்போ ஜாயின் பண்ணி 2 மாத காலம் ஆச்சு. 2 மாத காலமுமே எனக்கான சுயமரியாதையை களத்தில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிர்வாகிகளாகட்டும் தொண்டர்களாகட்டும். ஸோ அங்கே எனக்கு கிடைக்காதது இங்கே கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. சுயமரியாதை மட்டுமே தான், அதுக்கு மட்டுமே தான் நிச்சயமா பெரியார் அவர்களோட கொள்கைகளை விரும்பி படிக்கிற ஆள் தான் வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க. அப்படி இருக்கும்போது பெரியார் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து, பெண்களுக்கு சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதை இங்கே கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மை திராவிட முன்னேற்ற கழகத்தில். பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க, என்ன சொல்லியிருக்காங்க? நிச்சயமாக ஆக்ஷன் எடுப்போம், லீகல் ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் நம்புகிறேன்.